காரணம் என்னன்னா, அவருக்கு எதிரான ஒரு தீமையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவரால் அவரே நினைச்சாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ரெண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா குற்றமற்றவங்களா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னதுங்க, எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா வாழணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வாழணுமா. நம்ம 99ல கரெக்டா இருப்போம், ஒன்றுத்துல என்ன பண்ணிருப்போம், நிறைய இருக்கு. யோசேப்பு சிறந்த உதாரணம். குற்றமற்ற வாழ்க்கைக்கு யோசேப்புடைய வாழ்க்கை எத்தனை வயசு, 30 வயசுல யாராச்சும் பிரைம் மினிஸ்டரா மாற முடியுமா? அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்க சபையில் இருக்கிற பாஸ்டர் தேவன் கொடுக்க போறாரு. அவன் ஷார்ட் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை என்ன செய்ய போறாரு, முடியுது. அந்த லெவலுக்கு தான் உங்க ஊழியக்கார தேவன் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வயசுக்கும் அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் ஏறி வச்சாலும் என்ன செய்யாது, பிரமிக்கத்தக்க. அல்லேலூயா. அதாவது வியத்தகு கிரியைகளை தேவன் நடப்பிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, 30 வயசுல ஆமா எத்தனை வெள்ளிக்காசுக்காக வாங்கப்பட்டவர், 20 வெள்ளிக்காசுக்காக வாங்கப்பட்டவர். 20 வெள்ளிக்காசுனா ரொம்ப சீப்பான காசு. 220 ரூபாய் நம்ம காசு. ஒரு மனுஷனை போய் 220 ரூபாய்க்கு வாங்கலாமா? அதான் அவருடைய நம்ம மதிப்பு. ஆனா அப்படி போன ஒரு மனுஷன் முழு கண்ட்ரோலும் யார் கையில வந்தது, யார் கையில வந்தது? அழகா கேட்கிறாரு, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? ஆனா நம்ம சபையில வர விசுவாசிகள் கேட்கிற கேள்வி, 15 வருஷமா 20 வருஷமா சபைக்கு வந்துட்டு கேட்கிற கேள்வி, பாஸ்டர் இந்த பாவத்துல இருந்து எப்படி பாஸ்டர் விடுதலையா இருக்கிறது? நம்ம கேட்கிறோம். ஆனா அவரு கேட்கிறாரு, தேவனுக்கு விரோதமா எப்படிங்க பாவம் செய்ய முடியும்? எப்படி அது, எப்படி அப்படி ஒரு அனுபவமே கிடையாது, எப்படி எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஆல்ரெடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது என்ன தெரியுமா? எப்போதும் அவரால நம்ம எல்லாரும் கண்காணிக்கப்பட்ட நபராகவே கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அங்க பாருங்க, சொத்தெல்லாம் வித்துவிட்டு பாஸ்டரையும் ஏமாத்தி போடலாம், ஆண்டவரையும் ஏமாத்தி போடலாம்னு சொல்லிட்டு அங்க அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல ஒரு குடும்பம் இருக்கு, பேரு அனனியா சப்பீரா. எப்படி ஆண்டவருக்கு அல்வா கொடுக்க ஆரம்பிச்சு பாரு அந்த அம்மா. அங்க நீங்க முன்னாடி போங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்ம ஒன்னா போனா இது வரைக்கும் 2 ஒன்னாதான் வந்தது. இப்ப இந்த விவகாரத்தை பார்த்த உடனே எப்போதுமே பாவம் பண்றவங்க மாட்டிப்பாங்க. பாஸ்டருக்கு முன்னாடியும் மறைக்க முடியாது, ஆண்டவருக்கு முன்னாடியும் மறைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை விட்டுருங்க, எங்களுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மறைக்க முடியாது. அப்புறம் நீங்க எங்க பாஸ்டருக்கு ஆண்டவரை எப்படி மறைக்க முடியும்? ஏன்னா அன்னைக்குன்னு ஒரு சுபாவம் வித்தியாசமா வரும் சபைக்குள்ள வரவங்க. அது எங்களுக்கு சிக்னல், பத்தியா என்ன தெரியல, இது ஏதாவது மறைச்சிட்டே இருக்குது சபைக்கு வந்திருக்குது. நான் சபையில சொல்லுவேன், உங்க பாஸ்டர் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரமாட்டாரு, அது உங்களுக்கே தெரியும், என் சபையில சொல்லுவேன். ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா என்ன கொண்டு வருவாரு அப்படிங்குவேன். அதனால மக்களுக்கே பயம் இருக்கும், எப்படா திருமுழு வேலை செய்யுதோ அப்பதான் ஆண்டவர் பல முறை பேசுவாரு, இப்போ அந்த வீட்டுக்கு ஜோம் பண்ண போகுது. அப்பவே புரிஞ்சுப்பேன், என்னமோ தெரியல, ஏதோ ஒரு ஏழ்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது. அங்க போனா நார்மலா இருந்த அந்த முகத்தோட்டம் அன்னைக்கு இருக்காது. வாங்க சொல்லிட்டு தண்ணி கொடுத்து சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நெருசப்ப கொடுக்கும். அப்பவே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ தெரியல, ஏதோ ஒழிச்சு கிடக்குது, கரெக்ட் ஆகியான வரை கரெக்டா தான் நம்ம இருக்கீங்க. அந்த கதை தான் அங்க நடக்குது. நல்ல வேலை பேதுரு 2 கேள்வி கேட்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லக்கூடிய சாத்தானுடைய இருதயத்தை நிரப்புறது என்ன? அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டிருந்த குடும்பம் இப்ப யார் சத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க? இந்த சபையில தசமபாகம், காணிக்க, பொருத்தனை, அரிசி, பருப்பு, முதல்கனி இதெல்லாம் வரல அப்படின்னா உன்கிட்ட யாரோ ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ அவனால ஆள்கூடப்பட்டு இருக்கிறன்னு அர்த்தம். உனக்கு அவன் வேட்டு வைக்கிறான்னு அர்த்தம். நீ ஒழுங்கா ஒரு காலத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருந்த, இப்ப ஏன் வரல அப்படின்னா வேற யாரையோ உன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அது ஏவாள்கிட்ட பேசினாலா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏவாள் மூலமா ஆதாமை விடத்தருன அந்த ஆவியா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்க எப்போதும் ஒரே மாதிரி தான் என்ன செய்வாங்க
இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருப்பார். அல்லேலூயா. அப்புறம் கேட்கிறாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கடைசியில என்னாச்சு? அங்க போட்ட அடியில அங்க சுத்தி கூடியிருந்த எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னது என்பதை அங்க சுத்தி வந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பாடத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க.